ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னும் ரிவ்யூ பார்க்க போறோம்னா நம்ம விஜய் கார்த்திகா டைரக்ஷன்ல கிச்சா சுதீப், சுனில், இளவரசு, வரலட்சுமி சரத்குமார் இவங்களாம் நடிச்சிருக்க மேக்ஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மேக்ஸ் இந்த படத்தோட கதை பத்தி பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து ரொம்ப நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து எப்பவுமே சஸ்பெண்ட் ஆகிட்டே இருப்பாரு. சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவர் வந்து சஸ்பென்ஸ் முடிஞ்சு இப்போ நாளைக்கு வந்து ஒரு ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ண போறோம் அப்படிங்கிறனால இன்னைக்கு நைட்டு வராரு அந்த ஊருக்கு. நாளைக்கு தான் அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ண போறாரு. அப்படி இருக்கும்போது வந்து போற வழியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 மினிஸ்டர் பசங்க வந்து போலீஸ் பேரிகேட்டை இடிச்சுட்டு அந்த போலீஸ் கிட்ட தப்பான நடத்துக்கு முயற்சி பண்ணும்போது என்ன பண்றாருன்னா, ஹீரோ பார்த்துட்டு அடிச்சு கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சுறாரு. ஸ்டேஷன்ல வச்சு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அவர் வந்து வீட்டுக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து அவருக்கு ஒரு கால் வருது. இமீடியட் ஸ்டேஷன் வாங்க அப்படின்ட்டு. ஸ்டேஷன் வந்து பார்த்தா அவரே எதிர்பார்க்காத விஷயம் நடந்திருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏஸ் குரூப் வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த எம்எல்ஏ குரூப் வந்து ஒரு வில்லன் தேடிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் போக, இப்போ அந்த ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு, அந்த 2 பசங்க என்ன என்ன ஆனாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, எம்எல்ஏ பையன் தானே, ஐ மீன் மினிஸ்டர் பசங்க தானே, மினிஸ்டரோட அடியாட்கள் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு வராங்க. இப்போ வந்து அந்த பசங்கள இவங்க கூட்டிட்டு போனாங்களா இல்லையா, அந்த எம்எல்ஏஸ்க்கு கிட்னாப் பண்றதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற எல்லாமே ஒரு ஒன் நைட் ஸ்டோரியா சொன்னது தான் இந்த படம்னே சொல்லலாம். படமா பார்க்கறதுக்கு வந்து நாங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் முதற்கொண்டு எதுவுமே பார்க்கல. வெறும் மேக்ஸ்ங்கிற பேர மட்டும் தான், அந்த ஒரு 2, 3 போஸ்டர்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு போயிருந்தோம். அதனாலயோ என்னமோ எங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராவே இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த அடுத்தென்னங்கிற ஒரு இன்வால்வ்மென்ட் படத்துல இருந்துச்சுன்னே சொல்லலாம். படமா பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோவுக்கு வந்து தேவையில்லாத பில்டப் சீன்ஸ் எல்லாம் கிடையாது. அதாவது சீன்ஸ் நடக்கும்போது பில்டப் நடக்குமே தவிர, இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சஸ்பென்ஷன்ல இருக்காரு. அதெல்லாமே ஒன் லைன்லயே சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து ஏன் சஸ்பெண்ட் ஆனாரு? எதுக்கு ஆனாரு? அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே சொல்லாம, அப்புறம் சஸ்பென்ஷன் என்ன பண்ணாரு தெரியுமா? அவரோட ஹிஸ்டரி ரெக்கார்ட் என்ன தெரியுமா? அவர் யாரு தெரியுமா? அவர் எப்பேர்ப்பட்டவர் தெரியுமா? அப்படிலாம் இல்லாம, படத்த வந்து எங்க ஒரே அந்த ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சு காலைல முடியுமா, இந்த கைதி படத்தோட ஒன் லைன் மாரியே தான் இருந்துச்சு. படம் பார்க்கும்போது நெறைய டைம் நமக்கே கைதி படத்தோட இது மாரி இருக்குமோ! அப்படின்னு தோண ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு சீன்ல வந்து, "சார் உள்ள ஒரு கன் இருக்கு சார். அந்த கன் எடுத்து சுட்டுற போறாய்ங்க" அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் ஐய்யய்யோ! இந்த கன்னு அந்த கன்ன பத்தி பேசும்போதே நமக்கு ஒரு மாரி கை ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஐயோ! கமிஷனர் ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷனு, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு. அந்த நைட் வேற ஆளுங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு 10, 15 கார் கிளம்புது. ரைட்ரா, நீங்க கைதி படத்தோட உல்டா பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி நம்மளே கணிக்கிற மாரி இருந்துச்சு. பட் ஆனா, அந்த ஒரு ஒன் லைன் மட்டும் தான். போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்றதுக்கு ஒரு குரூப் வருது. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைய எப்படி தீர்க்குது? அந்த ஒன் லைன் மட்டும் தானே தவிர, கைதி படத்துக்கு இந்த படத்துக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. படத்துல வந்து பாத்தீங்கன்னா, தேவையில்லாத ஹீரோயின் இல்ல, ஹீரோயின் தேவையில்லாத பாட்டு இல்ல, தேவையில்லாத காமெடி சீன்ஸ் இல்ல. அந்த ஒரு லிமிட்டட் கேரக்டர்ஸ் தான் ஒரு 10, 15 கேரக்டர்ஸ் மட்டுமே வச்சுட்டு, அது அடியாட்கள வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு 100, 200 பேத்த அடிச்சிட்டு இருக்காரு. அது வேற விஷயம். பட் இருந்தாலுமே இந்த லிமிட்டட் கேரக்டர்ஸ் மட்டும் தான் வச்சு ப்ளே பண்ணியிருந்தாங்க. இன்டர்வல் சீனோட ட்விஸ்ட் ஆகட்டும், ஒரு 10 மினிட்ஸ் ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்ஸ் ஆகட்டும், கிளைமாக்ஸ் சீன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண விதமாகட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ட்ரெஸ்ட்டான சீன்ஸ் படத்துல இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த இப்போ பிளான் போட்டு வச்சிருப்பாரு. அந்த பிளான வந்து தெரியாம மாத்திட்டே போவாங்க. சரி இந்த பிளான் போடலாம்னு சொல்லி இந்த பிளான் போட்டா இன்னும் மாறும். அந்த மாரி நெறைய சீன்ஸ் வந்து அன்பிரிடிக்டபிளாவே இருந்துச்சு. ஹீரோவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ச்சே! இப்படி ஆயிடுச்சேங்கிற மாரி ஒரு யோசிக்க தன்மையா இருந்துச்சு. நமக்கும் அடுத்தென்ன பரபரப்பு படம் ஃபுல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் ஒரு லேக் ஆனதுக்கு வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல்லாவே ஃபைட் மட்டுமே இருந்தது ஒரு காரணமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் வரலட்சுமி சரத்குமாருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ரோல் குடுத்திருந்தாங்க. அந்த ரோல அவங்க வந்து எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. படமா பார்க்கறதுக்கு வந்து ஜாலியான ஒரு ஃபன் என்டர்டெயின்மென்ட் தான். ஒரு கேஜிஎஃப் மாரி ஒரு படம். ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன புஷ்பா 2க்கு இது எவ்வளவோ நெறைய சூப்பர் நல்ல சீன்ஸ் எல்லாம் இருந்த ஒரு படம் தான். படமா 2 ஹார்ஸ் 10 மினிட்ஸ் தான் ஓடுது. படம் ஃபுல்லா வந்து ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கிறாரு, அடிச்சுக்கிட்டே இருக்காரு. பறக்க விடுறாரு, கொலை பண்றாரு. அந்த மாரி தான் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே எங்கேயுமே நமக்கு சலிப்பு தட்டல. சலிப்பு தட்டிருமோ ஓரளவுக்குன்னு நெனைக்கும்போது அந்த படத்தோட கிளைமாக்ஸே வந்துருது. அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாங்க. படம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே விறுவிறுன்னு போனது ஒரு படத்தோட பிளஸ் பாயிண்ட். அதுக்கேத்த அளவு பிஜிஎம் ஸ்கோர் ஆகட்டும், டெக்னிக்கல் டீம் ஆகட்டும், படத்தோட பட்ஜெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஷாட்ஸ்க்கு நெறைய இடத்துல செலவு பண்ணி பண்ணியிருந்தாங்க. அந்த ஷாட்லாம் சுருக்குற அளவுக்கு நெறைய இருந்தாலுமே, இல்ல இந்த ஷாட்லாம் கொஞ்சம் கிராண்டியரா பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். படத்துல ஒரு 3 சாங்ஸ் தான். 3 சாங்ஸுமே கேட்க நல்லா இருந்தாலுமே, அந்த கதைக்கு தேவைப்படுற இடத்துல மட்டும் தான் அந்த சாங்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு தேவையில்லாத சீன்ஸ் எதுவுமே இல்லாம, அன்வான்டடா அந்த பில்டப் சீன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம, படம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிக் வைஸ் பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் மாரியான படம் தான். ஹீரோ வந்து ஒரு சூப்பர் ஹீரோ தான். அவர் வந்து இப்போ கைய கட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கைய முறுக்கிட்டாருன்னா அவ்வளோதான். இப்ப நிக்கிறது எத்தன பேர்னாலும் சரி அடிச்சுட்டு தான் போணும். வில்லன் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, 10, 15 கார்ல வருவாய்ங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் கையோட நடந்து வந்துட்டு இருப்பாரு. அடிச்சுட்டே இருப்பாரு, பறக்க விட்டுட்டே இருப்பாரு. வில்லன் கேங்ல இருக்கவன்லாம் விழுந்துட்டு இருப்பான். ஹீரோக்கு எதுவுமே ஆகாது. அந்த மாரி சீன்ஸ் எல்லாம் நெறைய சீன்ஸ் இருந்தாலுமே, ஒரு மசாலா படத்துக்கு உண்டான அளவுக்கு ஒரு கமர்ஷியல் ஐட்டம்ஸ் நெறைய இருந்துச்சு.
இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்ல படமா வந்திருக்கலாம். பட் இப்பவுமே அந்த படம் குறை சொல்றதுக்கு இல்ல. இந்த படத்துல ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்ச சுதீப்போட ஓன் வாய்ஸ் இல்ல. நம்ம முடிஞ்ச அனுப்படி விக்ராந்த் ரோனாலாம் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் வாய்ஸ் தான் தமிழ்லயும் டப் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்துல மட்டும் ஏன்னு தெரியல, தமிழ் டப்பிங் வந்து வேற யாரோ பண்ணியிருக்காங்க. அது அந்த அளவுக்கு பொருந்தலைன்னு சொல்லலாம். பட் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தெரியல. படம் பார்த்து முடியும்போது நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். மேலும் வீடியோஸ் பிடிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஓகே. பாய்.